ரமலானுடைய மாதத்தில் கலாவாகி போன தவறிப்போன நோன்புகள் ஆண்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக, அதே மாதிரி நோயின் மூலமாக தவறிப்போன நோன்புகள், பெண்களுக்கு ரமலானுடைய காலத்தில் தவறிப்போன நோன்புகள். அப்ப இந்த நோன்புகள் கலாவாகி போன நோன்புகளையும் ஷவ்வால் மாசத்துல நாங்க பிடிக்கிற சுன்னத்தான 6 நோன்புகளையும் ஒரே நியத்துல சேர்த்து பிடிக்கலுமா அப்படின்னு சொன்னால் பிடிக்க முடியாது. ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில் உள்ள நோன்பு வந்து ஃபர்லான நோன்பு. அப்ப அதை நம்ம கண்டிப்பாக தனியாக பிடிக்கணும். ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் என்பது சுன்னத்தான நோன்பு, அதுக்கு தனியான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ரெண்டையும் ஒரே நியத்துல நம்ம சேர்த்து வைக்க முடியாது. இது ஃபர்து, அது சுன்னத்து. அப்ப ரெண்டையும் ஒரே நியத்துல வச்சு 6 நோன்பை பிடிச்சிட்டோம், கலவாய் போன 6 நோன்பையும் பிடிச்சிட்டோம், இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் பிடிச்சிட்டோம்னு சொல்லி ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிச்சிட்டு நம்ம சொல்ல முடியாது. முதலாவது நம்ம என்ன செய்யணும், கலாவாகி போன அந்த ஃபர்லான நோன்புகளை நோக்க வேண்டும். அதன் பின்னால் நாங்க ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். இதான் சரியான முறை. எனவே ரெண்டையும் ஒரே நியத்துல சேர்த்து பிடிப்பது என்பது கூடாது. ஏனென்றால் ரமலானுடைய காலத்துல தவறி போனது ஃபர்லான நோன்பு, அதை நாம் தனியாக பிடிக்க வேண்டும். ஷவ்வாலுடைய மாதத்துல பிடிக்கிற 6 நோன்பு சுன்னத்தான நோன்பு, அதை நாம் தனியாக பிடிக்க வேண்டும்.